ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பிடிசி சைட்ஸு, அதாவது விளம்பரம் மூலியமாக விளம்பரம் பார்க்குறது மூலியமாக நமக்கு வருமானம் தரக்கூடிய வெப்சைட்ஸ். அதில் ரொம்ப நம்பிக்கையான வெப்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தப்ப நியோபக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம மேலே நியோபக்ஸ்னு டைப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, நியோபக்ஸ் டைப் பண்ணிக்கிறோம். நியோபக்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். இதில் போனோடனே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். அஸ் ஏ ப்ரொசீஜர் வழக்கம் போல் தான் இதுவும். இது வந்து நான் ஆல்ரெடி லாகின் ஆகிருக்கனால டேரெக்டாக வந்து என்னோடய ஹோம் பேஜுக்கே வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். வழக்கம் போல் நீங்கள் அவங்களோட பேர், இமெயில் ஐடி இதை கொடுத்தா போதும். அது கொடுத்த முடித்த பிறகு நம்ம வந்து இந்த மெயின் பேஜுக்கு வந்துடும். லாகின் ஆன பிறகு உங்களோட ஐடி இங்கே வந்துடும். இதில் வியூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கத்தில் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதனால் இது உள்ளே நம்ம போய் பார்க்கணும். வியூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இது மாதிரி 30லேருந்து 50 விளம்பரம் ஒரு நாளைக்கு இது மாதிரி தருவாங்க. இப்போ இதெல்லாம் ஹிடன் ஆன மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துருக்கு. இப்போ இந்த ஹிடன் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றும் பார்க்காம இருக்குது. அது மாதிரி இங்கே கொடுப்பாங்க. மொத்தம் இதில் ஃபிக்ஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுப்பாங்க. இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து மைக்ரோ எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பிங்க் கலரில் இருக்கும். இதில் இந்த ஃபிக்ஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட் 4 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டெய்லி கண்டிப்பாக நம்ம பார்த்தே தீரணும். அது ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்கிறத. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு கிளிக் த ரெட் டாட், இந்த இடத்துல ரெட் கலர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கிளிக் பண்ண பிறகு இங்கே வந்து இந்த நியோபக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஓலை வந்து ஒரு கலர் சேஞ்சஸ் ஆகும். இப்போ சேஞ்ச் ஆக பாருங்கள், ஒயிட் கலர் ஆகி எல்லோ கலர் ஆகி இது கம்ப்ளீட் ஆன பிறகு இங்கே ஒரு எழுத்து வரும். ஓகே, க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப பிளாக்குக்கு போயிடும். பிளாக் ஆகிடுச்சு. இங்கே டிக்கு வந்துருச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் வேலிடேட், அதாவது 0.001 அப்படிங்கிற பைசா வந்து டாலர் வைஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ஒரு போனஸ் பேக்கு வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு. நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, அவ்வளோதான், நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கு நமக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் ரெண்டடு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம 3 பேர் ரெண்டடுக்கு எடுத்துருக்கோம். இவங்க கிளிக் பண்ண நமக்கு அந்த அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்திங்கன்னா, அந்த வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லோ கலரில் இருக்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும்னு சொன்னேன்ல, அந்த எல்லோ கலரில் இருக்கிறத கண்டிப்பாக பார்த்தா தான் இவங்க நமக்கு கிளிக் பண்ணுறது நமக்கு ஆட் ஆகும். இல்லாட்டினா ஆட் ஆகாது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப்பு. இது வந்து ரொம்ப வருஷமாக, அதாவது ஒரு 2008-09 இந்த ரேஞ்சிலேருந்து இதை வந்து இவங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கரெக்டானது வெப்சைட். ஆல்ரெடி நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். இது தாராளமாக இதை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.